வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். ஈரவாடம் வந்து முள்ளாரதா, என் கைகள் தீண்ட விறகாததா. அழுதாலும் பொழுதாலும் வழியே கிடையாதா. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். பாய் ஓட்டு வச்சிருக்கு நீ இல்லாம பாடும் பாடானதே. ஏன் புத்தலிலே கண்ணம்மா உறங்கி நாடானதே. அன்று சொன்ன வார்த்தை நீர் கண்ணே, இன்று சொல்லும் வார்த்தை பொய்யில்லை பெண்ணே. வழி விட்டு கொடுக்க விட்டு அழுதே, விரல் எம்பி நிறுத்தோ இந்த ரகம் எங்கு போவே. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். பொன்வளைய கண்ணீர் விட்டால் ஊர் தாங்காது, பூமி ரெண்டாகுமே. அவளைய கண்ணீர் விட்டால் யார் கேட்பாக, இல்லை அருகாவுமே. கார்த்திகை போனாள் மழையிலை மாறே, கருணையும் போனாள் வாழ்விலை தானே. உங்கள் மனம் கருப்பா இல்லை அது இருவா, வெண்ணிலவும் இருக்க இங்கு இருளோடு வாழ்வா. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். ஈரவானம் வந்து முள்ளானதா, என் கைகள் தீண்ட விறகானதா. பாழுதாலும் பொழுதாலும் வழியே கிடையாதா. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். வாங்கி வந்தேன் ஒரு வாழைப்பழம். வாழை மரமா மச்சான்? ஆர்வத்துல எனக்கு என்ன மரம்னே தெரியல. சரி சரி இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அதனால என்ன மாமா இருந்துட்டு போகுது மாமா. நீ ஏன் அவளை பத்தி கவலைப்படுற? வேணா கேடா அவுத்து கொடுத்துட்டு போறேன், வேணுமா உனக்கு? சார் மச்சான் அழகா பாடுறீங்க. விஜயகாந்த் ரசிகரா நீங்க? வெறும் விஜயகாந்த் பட்டா அடிச்சு தள்ளுறீங்க. அள்ளிட்டீங்க. மதன்ராஜ் அவர்களே, வள்ளியம்மை வந்திருப்பாங்க, பல பல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லியிருப்பாங்க. என் மனசுல ஒரு ஆளை நினைச்சுக்கிட்டே இருக்கு. நீ வந்து முதலாத்திரி கொண்டாடு. முதல்ல என் புருஷன் ஒரு வார்த்தை கேட்டுக்க, உன் துருத்தி மூடு. அப்ப ஏனாத்து நாடகம் எப்ப கொடுத்துருக்குற? சார் மச்சான் உங்களை நினைச்சு ஓடா தேயிரு, ஆனா நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. நம்பிராஜன் சொல்லியிருக்கிறார், வள்ளியம்மையோட சேர்ந்து இன்னைக்கு காலோളം சோடு பறவைகளை கட்டப்ப சொல்லியிருக்காரு. பறவையை விரட்டுறதுக்கு முன்னால என் மனசுல யார் நினைச்சிருக்கேன் உங்கள்கிட்ட சொல்றேன். அழகான மைக் செட் உண்மைக்குமே இப்பதான் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோகத்துல போவோமா சந்தோஷத்துல போவோமா? எப்படி வேணும் போனா? என் பின்னால நீ வராத. என் பின்னால வந்து என் குடும்பம் முட்டிய தூக்கவா? உளுத்தமா முருகன் கட்டையோட வச்சுக்க. ஏ மாறி கோலந்து என்னம்மா கிருஷ்ணவேணி, ஏ மனசுக்குள்ள உள்ளவனி கண்டு விடி. ராசாத்தி ராசா பாரிச்சே வச்சே ரோசா, ராமானா போதும் நடந்து நம்மாலேசா. ஆமாமா
அப்படியே ஜிங்கேங்களே உட்கார்ந்தா என்னடி செல்லங்களா மூலமா பிடிக்கிற மச்சான் இப்படியே ஏன் புலம்புறீங்க ஏதாவது கேக்குறீங்களா? இந்த ஆடை ஆளான்லாம் எதுக்கு? எல்லாம் உங்களுக்கு வேண்டிதான். ஒரு துருத்திய மூடுறா கை கொண்டாடிக்கே கடன் சொல்றாங்க. நீ என்ன மசுரை பத்தி பேசுற போல முக்கி முக்கி 3 கிலோ பவுடர் ஏற்றிருக்கிறேன். காலையில வாரு காலையிட்ட ஆலங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல புளிச்சுன்னு போவாங்க. என்ன மாமா நீ என்ன மாமா பேசுற? என்ன கட்டி தான் அடிச்ச? ஆலங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஆப்பாங்க. இப்படி எல்லாம் பாருங்களே உங்களை நினைச்சு ஓடா தெரியும். மணிய வர மச்சான் அடுத்த வருஷம் ரசீதி உங்களுக்கு தான் போடலாம் இருக்குது. என்ன ஆம்பளை மட்டும் 1000 வப்பாட்டி வச்சுக்கலாம், பொம்பளை ஒரு நாளைக்கு 3 பேர்த்த நினைச்சானா தப்பா? நீ செஞ்சா மட்டும் இனிக்குது, நாங்க செஞ்சா மட்டும் கசக்குது. கல்யாணம் பண்ணும்போது பொண்டாட்டியில வர்ணிக்குது என் அஷ்டலட்சுமி, என் தர்மலட்சுமி, என் யோக லட்சுமி அப்படிங்கிறது. கல்யாணம் ஆகி உன் வேலையெல்லாம் முடிஞ்ச தரத்திலே முடிச்ச முண்டை அங்கேயே நிக்கிற. அடுத்த வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்பத்தான் புருஷனுக்கு சோறு போடுவேன் அப்படின்னு இந்த நாளவாய் தான் சொல்லுது. நாங்க சொல்றோமா? ஏன் கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷர். படிதாண்டா பத்தினா நாங்க தான். ஆனா ஒக்க மக்கம் வெட்டி குட்டிச்சிறவங்க சக்தி இல்லாம தாண்டுற முதல்ல புரியுமா? ஆமா நீ ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. கீழே போங்க முதல்ல கூப்பிடுறாருல இறங்கு மாமா. ஆமா இறங்குறியா? 2 பீரான கமிக்க என்ன மகிழ்ச்சிருக்காரு. இந்த நாடகம் ஆடுறதுக்கு சிவனு சித்தால் விலைக்கு போகலாம். ஒரு வாட்டியா 2 அங்க போனாலும் கொத்தனாடுறதெல்லாம் தாங்க முடியாது. சட்டியை தூக்குங்கிறாரு. யாருக்கு தேன் பதில் சொல்றது? நான் சட்டியே போடுறதுல பிறகு நான் சட்டியை தூக்குறது கேட்டுங்களேன். இப்போ போன மச்சான் ஏ வெத்தனுக்குள் வாடுதம்மா என்னோட மனசு.
பார்த்து வச்சேன் பொம்பளாச ஓஹோ தாண்டி
வலிந்து தொங்கி இருக்கு எம்புருஷன் வருவாருன்னு முழுசாக திறந்து வச்சேன் எதத்தாலே திறந்து வச்சேன் அதவராக திறந்து வச்சேன் தாங்குறாங்க வேணாம் நான் சொல்றேன் வந்து கைய வச்சு தாங்க வேற எப்படி தெரியுது தூங்கி குடிக்க வெள்ளக்கமா பிஞ்சு போக பிஞ்சு ஏங்க என்னடி பக்கத்துல ஒரு விசேஷம் கண்டிப்பா இந்த மாதிரி பொம்பளை இருந்தாலே ஆம்பளைக்கு மரியாதை நாக்கு தள்ளி போய் சிப்பாய் வேலை பார்த்துறாங்க பாருங்க பக்கத்துல ஒரு விசேஷம் போயிருல அதுல கெடா வேற வெட்டிருந்தாங்களா இல்ல கெடா வெட்டிருந்தாங்களா சரி பந்தியில போய் உட்காருவோம் போய் உட்காரு பாருங்க இருந்த மண்டக்கறியா கூட அள்ளி ஏன் இதுல இலையிலங்க எல்லாத்தையும் அள்ளி தின்னு விட்டு மொய்யையும் செஞ்சு விட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து நிப்போம் நிக்கிறேன் ஒரு மாதிரி வகுத்த கலக்கிட்டு வரேன் மண்டக்கறி செஞ்சுட்டுல பாருங்க வகுத்த கலக்குற சொல்லிட்டு சுத்தியும் பாக்குறேன் மொரட்டு கருவத்தூர் சரி கருவத்தூர் பக்கத்துல ஏந்தூரை இறக்கி வச்சு சோப்பர சோமா வெளியே நடிட்டு பியத்தை குண்டியல் சொல்லிட்டு கம்மாய்க்கு நடுவ பாக்குறேன் தண்ணி மாதிரி தெரியுது சரி தண்ணி தானே உட்காந்து சலுப்பு நடிக்கிறேன் தண்ணியே தானே முந்தானத்து நீயே பொத்து நல்ல பாருங்க சேரும் ஜகதி ஒட்டினதான் மிச்சம் பக்கத்துல நாய் இன்னைக்குதான் தாக்கு சுத்தம் பண்ணத்தேன் ஆனா நாய் இல்ல நாய்க்கு பதில பாருங்க தாளம்புற முத்துதான் நிக்கிறாரு அவர் சொல்லுவாரு கல்லு கரட்டத்தை எடுத்து தொடத்தாங்க அவர் சொன்ன வாய் முகூர்த்தம் நம்ம கிரேனட் கலாம் சப்பட்ட கல்லு ஒண்ணு பழிச்சுது கல்லுதானே எடுத்து நம்பி தொடக்கிறேன் என் குண்டி கிழிச்சு ரத்தமா அந்த கல்லு கிடையாது எந்த குடியார முடிய குடிச்சிட்டு பீர்பாட்டில் உடச்சு வச்சிருக்கேன் அள்ளிக்கிட்டு கிழிச்சா கிழிஞ்சதே மிச்சம் சரி பரவாயில்ல சரி பக்கத்துல இலைய புடிச்சு தொலைக்கும் இலையில அவை தொலைக்கிறேன் முந்தட்டி மீக்கி போச்சு அது செந்தட்டி இலையாண்டு இருக்கியாது இதாவது பரவாயில்ல சிப்பாய் வெளியா இல்ல சரி பரவாயில்ல பனைமரத்துல வச்சு தேய்த்து வச்சு தேய்ச்சி பரட்டும் தேய்ச்சா செத்த நேரம் சோமா இருந்துச்சு அப்புறம் அதுல இருக்கிற கிராம்பு குத்தி கடைசியில் இந்த நெஞ்சில் வீட்டி போச்சு வைத்தியத்தை போனேன் ஆலங்குடியில பெரிய வைத்தியம் இருக்கா சரி சித்த வைத்தியத்தேன் போனா அவருக்கு 108 வயசு இருக்கும் கண்ணாடி மாட்டிக்கிட்டு கேண்ட விளக்க பொறுத்துக்கிட்டு அவர் வீட்டுல கரண்ட் இல்ல பாருங்க லவக்கண்ணு தீய புரிஞ்சுக்கிட்டு தாத்தா ஈரப்புற பசுவ மாநாட்ட குனிய வச்சுக்கிட்டு என்ன இருக்கேன் சைஸா அப்படி குண்டிய தடவை பார்க்கிறார் அவர் தான் தடவை பார்த்தா உள்ள பீங்க இருக்கு பிளேட் இருக்கிறார் எப்படியாவது எடுத்துருங்க ஐயான்னு சொன்னேன் அவருக்கு இந்த நண்டி இருக்கு கத்தி தான் அப்படி தீட்டிக்கிட்டு மாமா என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு கையில விளக்க பிடிச்சுக்கிட்டு பீங்கான எடுக்கிறதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு அப்படி வந்தாரு குளிச்சுக்கிட்டு கத்தியை வைக்க போறேன் நான் லூசிக்கு சும்மா இருக்கக்கூடாது கத்தியை வைக்க போறேன் புருட்டு குசுவை போட விளக்கு அணைஞ்சு வச்சு பீங்க இருந்த இடத்த விட்டுட்டு பீங்க இல்லாத இடத்துல குத்தி குச்சிட்டு அந்தாரு ஆக மொத்தம் 3 ஓட்டியை வச்சுட்டாங்க சரி மருந்து கொடுக்கையான்னு கேட்டேன் மூக்குப்பொடி அள்ளி வையுமா சரியா போகும் 30 கிலோ வாங்க பட்ட பெருசுல எங்க அண்ணன் முத்து இருக்காருல அப்படி அள்ளிக்கிட்டு அப்புறம் பாருங்க எங்க அண்ணன் முத்தத்தை வைக்க சொன்னேன் 3 நாள் நல்லா வச்சா 4ஆம் நாள் பாருங்க ஓல்டு மங்காப்ல முண்டைக்கு அதுல ஒரு 3 ounce கூடி போச்சு குரங்கு ரத்த மாதிரி கரையல் சண்டையில என்ன பண்ண தெரியுமா இல்லக்க மூக்குப்பொடி அள்ளி வைக்கிற போது மிளகாப்பொடி அள்ளி வச்சுட்டேன் மனுஷன் கலகலன்னு காந்த ஆரம்பிச்சிருச்சு இதுக்கிட்ட பெரியவங்க சொல்லியிருக்காங்க பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெட்டு போகும் ஏங்க ஒரு பெண்ணா பிறந்தா இந்த உலகத்துல ஏதாவது சாதிக்கணும் எதையாவது சாதிக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த கொட்டை வேகாதுங்க கட்டை வேகாதுங்க
ஒருத்தனை நினைச்சு அந்த சிவரத்தினி ராகத்துல காத்திருந்து எப்படின்னா காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து கோவில் போகுதடி காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூவில் போகுதடி காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து கோவில் போகுதடி காத்திருந்து பாடா படுக்கும் வாடா கருப்பா வாடா நீயும் இறங்கி வாடா வந்துடு தந்து பாட்டு படிப்பை உருக்க எழுப்பை சாத்தானோ கூட்டி அடிப்பு வந்து பாட்டா பாடுற நீங்க அறுபது லூசு உண்டு. சரி நான் வந்துட்டேன், அவ வந்தாளா? அதே லப்பர் சுந்தரி வாடி செவப்பு சேலையில காட்சி வருமா சிங்கத்தி மௌலி இந்த அம்மாவுக்கு வேற ஒண்ணும் இல்ல, மொரட்டு கிட்ட பாரு. என்ன காத்திருந்து ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். உன் மனசுல உள்ளது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் என் மனசுல உள்ளது என்னன்னு சத்தியமா காமிக்கிறேன், பாக்குறியா? வேற ஒண்ணும் இல்ல, இந்த டப்பாவும் ரெண்டுமே இருக்கு, கவலைப்படாத. பொம்பளையா நீ முதல்ல பெண்கள்னா ஒரு எடுத்து காட்டுனா இந்த அளவுக்கு எடுத்து காமிப்ப அசிங்க முடிச்சவர நான் எடுத்து காமிச்ச மாதிரி உன்னோட வசதி என்ன வச்சுக்க கூடாது. சரி அந்த சிவரஞ்சனி ராகத்துல பொம்பளையா பூலா ஓர மாட்டேங்குது.
வாங்கம்மா, அம்மா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. மிஸ்டர் எஸ்ஓ செல்வராஜ் அவர்களே, உங்களுக்கு போன் வந்திருக்குது. உங்க பொட்டாட்டி போன் பண்ணி இருக்குது. இல்ல, நான் நம்பர் கொடுத்துருக்கேன். வாங்கம்மா, எப்பதாமா வருவேன்? வருவியா போட்டு ஊருக்கு போறியா? உன் பிரச்சனை தான் என்ன? அப்பா பாத்தியா? உங்க அப்பா என்கிட்ட வந்துட்டு உங்க அம்மாட்ட போயிட்டாரு. சரி, என்ன சொன்னாரு உங்ககிட்ட? 2 நாளா மூளை நோக்கால வச்சு வலிக்குதுனாரு. இல்லம்மா, வாழப்பாடி போய் காலப்பாடி படுத்தலாம் ஆளோட சோப்புறோம். அப்ப காட்டுக்கு போய் காவலை பார்க்கணும். இதான் வேலை. இதான் அப்பா சொல்லியிருக்காங்க. உங்களோட சேர்ந்து காவலை பார்க்க நான் வந்திருக்கேன். நீங்க எல்லாம் எனக்கு சரியா வந்திருக்கீங்க. துணைக்கு மட்டும்தானே? அவர் யாரும் உங்க என்ன கிள்ளி விடவனா? ரொம்ப ஒல்லியா இருக்காரு. அடே ராதா, இங்க வாவே. அப்பா அப்பா காடு இப்படி திரும்பி இல்லையே. சரி, காவலி போடணும். சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இடம் ரொம்பவே அழகு. இங்க பாருங்க. ஏய் எழகு. அம்மா, அப்பாவுக்கு சமாதி கட்டிட்டு இருக்காங்க. ஏண்டி அழகான இடம். இந்த வழியில போயிட்டு காட்டுக்குள்ள பின்னாடி போகணும்.
ஏமா என்ன கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலையில முளப்பாரி வளர்த்துருப்பாங்க. ஆமா அதை உங்க தலையில தூக்கி வச்சு இந்த முளப்பாரி நீங்க என்ன கிடைக்க வைப்பீங்க? இப்ப கொஞ்ச நேரத்துல அப்படியா? சரிம்மா. ஆசை இல்ல. ஓ மனசுல உள்ள ஆசை எல்லாம் நீங்க சொல்லணும். என் மனசுல உள்ள ஆசை எல்லாம் சொல்லணும். இவன் மனசுல என்ன ஆசை இருக்கீங்க? வாடி. எங்க அண்ணன் 7 பேர் இருக்காங்க. என்னடி கேட்கணும்? என்ன 7 அண்ணன் இருக்காங்க. உனக்கு எந்த அண்ணன் பிடிச்சிருக்கு? என்ன வருகால எனக்கு நாத்துறாரா? டேய் கொஞ்ச நேரம் பேசி இல்லடி இல்லடி எங்க அண்ணன் 7 பேத்துல நீ சீக்கிரமா யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு நாத்துனாரா வரணுமா? உங்க கூட எப்பவுமே நான் அன்பு தோழியாவே இருக்கேன். நாத்துனா நீங்க தான். சரி உங்க அண்ணன் என்கிட்ட வந்து தாலிகத்தை ஏத்தனா. ஓ தாலிகத்தவா? சரி என்னென்ன உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லு சீக்கிரமா எங்க அப்பாட பேசி. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அன்னைக்கு எந்த டைலர் தச்சான்னு தெரியல. இப்ப தந்தியாடா என் ஜாமி சுத்தமா இல்ல. என் புருஷன் ஊமை குத்தா குத்துறேன். உனக்கு வேணுமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேக்குறியா? சைக்கிள் டிப்போ போக்குறாரு வாழ்க்கை போக்குறாரு வாழ்க்கை கடைக்கு போ. அம்மா கூப்பிடுப்பா முதல்ல. அப்படியே சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி மனசுல எங்க அண்ணனை பத்தி நீ நினைச்சிருக்கேன், உங்களை பத்தி நான் நினைச்சிருக்கேன். சரி இல்லாலும் என் கடவுள் வந்தவன் பத்தி நான் நினைச்சதை விட ஓ கடவுள் வந்த நீ நினைச்சது சொல்லுவியா? நான் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோம். சரி சொல்லு பாக்கலாம். எப்ப யூரியா சாக்கல குப்பரக்கப்படுத்துக்க நல்லா முரட்டுத்தனமா வரும். அம்மா சொல்லு. ஆமா முதல்ல அவ ஆசையெல்லாம் சொல்லிட்டு அப்படி இடத்த போய் பார்க்கலாம். இப்பதான் இடம் சொல்லுடி. இங்க வா மாத்தியாச்சு. ஏன் வரதே பார்க்காதீங்க. புதுசாக வச்சு மறைச்சே இருக்காங்க. பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு இந்த மனம். என்ன சரி நுழைவாயில் நுழைவாயில் நல்ல பிள்ளை.
சரி கவலைப்படாத, உள்ள போறோம் தர சொல்றேன். சரி நேரத்து பக்கத்துல வள்ளிக்கிழமை சரி. ஆமாமா. அப்பா சொல்ற போல சீக்கிரமா வந்தோம் பதவியெல்லாம் வெட்டமா வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமா? உடனே ஏணி வச்சாலும் எட்டாது, கவலைப்படாத. செருப்பு பிச்சு போற பாரு. கையை வச்சு சும்மா இல்லேண்டி. ஏமா அவ கை வச்சா கூச்சமா இருக்கா? ஏண்டி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அடக்க ஒடுக்கமா இருக்கணும்ல. ஏமா என்ன அவ கை வச்சா கூச்சமா இருக்கா? அப்புறம் என்ன? ஏய் தள்ளியோட கூட்டு போவான்னு அப்படி கூட்டிட்டு போ. சரி இந்த இடமா குஞ்சி நிலம் அதை வள்ளிக்கிழமை விளையாடலாமா? என்ன விளையாட பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அம்மா அம்மா அப்பா விளையாடுமா? சி அது விளையாட்டா? சொல்றேன், நீங்க அப்பாவா ஏய் நான் அம்மாவா? இவ பிள்ளையா? எங்க நான் பால் கேப்பேன், நான் நீ பொச்சுக்கு பொச்சுக்கிட்டு குடிப்பியா? எங்க அம்மாட்ட பால் குடிக்கவா? ஏமா ஆண்டவன் அப்பா வைக்கதல ஏய் வேணாண்டி அந்த விளையாட்ட வேணாம். வேற விளையாட்டு அந்த சொல்லுங்க. அப்பா வாங்கி தராதா? அண்ணே வேண்டியதா விளையாட சொல்லுங்க. இதெல்லாம் வேண்டாம். அப்படியா? ஆ. குச்சி குச்சி தாம்பலாம் குச்சி குச்சி நாமால தியா தியா நாமால குச்சி குச்சி அதுக்கு ஏன் தாம்பல் பண்ணன்ற? அண்ணே எங்க அண்ணனை கூப்பிட்டேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அழிய எனக்கு ஒரு ஆள் தேவை. அம்மா அம்மா நீங்க அவளை ஏன் சொல்லுங்க? கலையில சுத்தி வேணாண்டி. ஆமா முதல்ல இவ காலடி மண் எடுத்து ரெண்டு பக்கம் சுத்தி போடணும். அதை மாதிரி சைடு பாத்துக்க. குறிஞ்சியிலே பூமலனே குலுகுதடி தந்தாரே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுகுதடி தந்தாரே. குலுகுதே வந்தடனே பரப்புதடி வந்தாரே. ₹2 காசுல பிளேட் வாங்கி நெஞ்சு பஸ்ல தேவச்சிட்டு இருக்க அத்தை சத்திரியா முடிச்சவங்க. ஏண்டி தலைய தொடும் தெரியுமா? மரியாதை கெட்டு போங்க. ஏய் மொத்தம் முடிச்சிட்டீங்களா? பாட்டு முடிச்சாச்சா? இன்னும் எடுக்கலாமா? எழுது. மயில் இருக்கிற நடக்குது தீவை கணத்திலே நடக்குது தீவை கணத்திலே Thank you.
இந்த சிலையா இது குறிஞ்சி மலர் ரொம்பவே அழகா இருக்குது. ஆமாமா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடிய குறிஞ்சி மலர். அந்த மலர்லாம் ரொம்பவே அழகா இருக்கு. நீ இப்படி திரும்பி நிறுத்தா ஏன் அப்படி நிக்கிற? சரி போதும், வெள்ள செதலாம் ஆளுக்கு வந்து சேர்ந்து அப்பா சொன்ன வேலையை சரிமா. ஆடி பாடி ஆடி பாடி வேலை செய்தால் அழுப்பிருக்காது, ஆணு பெண்ணும் செலவிட்டால் பிள்ளை வாக்காது, தலை அழகு இருக்காது. அப்படி சொல்லணும், பிள்ளை படிக்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால ஆடி பாடி வேலை செய்யலாமா? செய்வோமா? இந்த மாதிரி பாட்டு பாட போதியா? வைங்க, இந்த பிள்ளை பாட ரொம்ப சிரமப்படுது. அரே பாட்டு பாடு, இல்லைன்னா பறவை வெட்டிட்டு ஏதாவது பறவை வெட்டிட்டு அப்பா என்ன சொன்னாரு? ஆடி பாடி வேலை செய்ய சொன்னாங்க. நீங்க இடத்த பத்தி வர்ணிச்சு ஆமா பாட்டு பாடுனீங்க. ஆமா அழகான தொண்டை கோதுமடி, அழகான மண்டை, அழகான இன்ன வரைக்கும் நான் ஹிந்தியில சொன்னேன், இப்ப அம்மா தமிழ்ல சொல்றாங்க. பழுக்கு பழுக்குன்னு இன்னைக்குமே ரைஸ் அப்படி ஆட்டாதியம்மா, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தலைவலி பீதிய மட்டதுக்கு நல்லா செல்போன்ல படம் அதிகமா பாப்பாவோட. அடுத்தவங்க சொத்து மேல என்ன ஆசையா? காலைல பிஎம்சிருப்பாங்க தடவ மாட்டாம. சரி, இந்த மாதிரி ஆளோட பாடி விளையாட்டுனால எந்த ஒரு பறவையுமே அசையல. யாருக்காக எதிர்பார்த்து இந்த பறவைலாம் காத்து எடுத்துக்கிடு எதிர்பார்த்து நம்மளும் காத்து இருப்போம். ஆளோட பண்றது திசையில இருந்து அவளை புரிந்து கொண்டு இப்ப ஆளோட என்ன நீங்க ஒரு பக்கமும் அசையறாங்க. எப்படி இருக்கிற பசங்க போச்சுன்னா அப்புறம் பாருங்க. அப்புறம் நம்ம மட்டும் எச்சிக்கப்ப பார்த்து பாடிட்டு இருக்கோம். அப்ப பெட்டிக்காரு எதுக்குங்க மருந்து ஓடவா? போங்க போயிட்டு அந்த அளவு போட்டு விட்டா ஒரே அவியல் வாட வருமே. அப்ப போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன்.